கண்டித்து ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம். அப்பாவி மாணவர்களை அடாவடித்தனமாக தாக்கிய மோடி அரசு கண்டித்து ஆர்ப்பாட்டம். வினாத்தாள் மோசடி, 7.5 கோடி மாணவர்கள் பாதிப்பு. ஏன் கேட்டால் தடியடி, கொலைவரி, தாக்குதல். பதவி விலகு. கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் பதவி விலகு. மோடியே தர்மேந்திர பிரதான் பதவி விட்டு நிற்கு. கண்டிக்கிறோம். தலைவர் ராகுல் மீது கொலைவரி தாக்குதல் நடத்திய மோடி அரசை கண்டிக்கிறோம். வணக்கம். நேற்று டெல்லியிலே தலைவர் ராகுல் காந்தியை கடுமையாக தாக்கிய மத்திய மோடி அரசின் அமித்ஷாவின் காவல்துறையை கண்டித்தும் காங்கிரஸ் வழக்கறிஞர் குழு சார்பாக திருச்சி நீதிமன்ற வாயிலில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதாவது கடந்த 20 நாட்களுக்கு மேலாக என்று நீட் தேர்வு வினாத்தாள் கசிஞ்சதோ அன்று முதல் இன்று வரை கரப்பான்பூச்சி கட்சியினர் மாணவர்கள் ஒன்று திரண்டு டெல்லியிலே ஆர்ப்பாட்டம் போராட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தனர். நேற்று முன்தினம் அவர்கள் பாராளுமன்றத்தை நோக்கி காந்திய வழியில் நடந்து சென்று தங்களோட கோரிக்கையை வலியுறுத்தினர். அவர்கள் காந்திய வழியில் நடத்திய அந்த பேரணியை டெல்லி அமித்ஷாவின் ஏவல்துறை கடுமையாக மாணவர்களை தாக்கி கொலைவரி தாக்கியதை நடத்தி எல்லாருக்கும் இரத்த காயத்தை ஏற்படுத்தினர். இதை கேள்விப்பட்டு காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பாராளுமன்ற வளாகத்தின் முன்பு இருந்து புறப்பட்டு பிரதமர் வீட்டு வாயிலுக்கு சென்று முற்றுகை போராட்டம் நடத்தினர். அவர் காந்திய வழியில் தான் அதையும் பண்ணாங்க. ஆனால் எதிர்கட்சி தலைவர் என்று பாராமல் டெல்லி காவல்துறையை அமித்ஷாவின் ஏவல்துறையை வைத்து அவர்களை அடித்து இரத்த காயம் ஏற்படுத்தியுள்ளனர். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதை கண்டிக்கும் விதமாக தான் காங்கிரஸ் வழக்கறிஞர் அனைவரும் ஒன்று சேர்ந்து பொதுமக்களோடு காங்கிரஸ் கட்சியினர் திருச்சி நீதிமன்ற வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் எம். சரவணன், மாநில பொதுச்செயலாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி.